ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் சார் ஒன்று மறந்துட்டீங்க அப்படின்னா, ஆமாம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க. சார் மூஞ்சி தெரில சார் அப்படின்னு நினச்சிங்க, ஃபேஸ் ஒழுங்காக தெரில சார், வீடியோ தெரில சார் கீழே அப்படின்னா, எஸ் தெரியாது. ஏன் அப்படின்னா, ஃபேஸோடு எடுக்கணும், வீடியோவோட ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா தனி செட்டப் தேவைப்படுது. ஸோ அந்த செட்டப் பண்ணுறதுக்கு டைமோ ஸ்பேஸோ இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் போர்ஷன் முடிச்சாகணும்ல. ஸோ போர்ஷன் முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம இறங்கிட்டோம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இமேஜ் ஃபார்மேஷன் பை எ கான்வெக்ஸ் மிரர். சரி, ஆல்ரெடி கான்கேவ் மிரர்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கான்வெக்ஸ் மிரர். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இமேஜ் ஃபார்மேஷன் பை எ கான்வெக்ஸ் மிரர். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இமேஜ், அதாவது ஒரு சோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, அட் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஓகேவா? ஒரு சோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது. சரி, இங்கே என்ன தான் சார் யூஸ் பண்ணுறாங்க? சார் என்ன சார் திடீர்னு சாருன்றீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, புதுசாக வந்தவங்க தயவு செஞ்சு போயிட்டு நான் ஆல்ரெடி அப்லோடு பண்ண வீடியோஸை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் சார்னா என்னன்னு தெரியும். அதாவது ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட் ரேஸ், அது மொத்தம் ஒரு 4 பார்த்துருப்போம். கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரருக்கும் பார்த்துருப்போம். அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸுக்கும் பார்ப்போம். சரி, இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க? நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார் 1 அவ்வளோதான் யூஸ் பண்ணுறாங்க. சார் 1 தான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? சரி, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா, இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு இன்சிடென்ட் ரேவை அனுப்புகிறாங்க. இதுதான் இன்சிடென்ட் ரே. ஒரு இன்சிடென்ட் ரேவை அனுப்புகிறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்? ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்ளெக்ட் ஆகி பேக் சைட்லேயே திரும்ப போயிடும். ஏன்னா இது வந்து என்ன மிரர்? கான்வெக்ஸ் மிரர். ஸோ என்ன ஆகும்? ரேஸ் வந்து தாண்டி போகாது எப்படியுமே. ஸோ என்ன ஆயிரும்? பேக்கில் ரெஃப்ளெக்ட் ஆயிரும், ரேஸை தாண்டி போகாது. அதே மாதிரி தான் இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். சரி, இது பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே மாதிரி தான் இன்னொரு ரேவும் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னது? ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இது இன்சிடென்ட் ரே, இது வந்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்டட் ரே. அதே மாதிரி இதுவும் ஒரு இன்சிடென்ட் ரே, இது வந்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்டட் ரே. ஏன்னா ஏரோ இப்படி வந்துருச்சு இல்லை? ஸோ ஏரோ இப்படி வந்தாலே ரெஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இன்சிடென்ட் ரே இப்படி போகுது, ரெஃப்ளெக்ட் ஆகிடுது இதே சைடில். சரி, ஓகே. இப்போ நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் இங்கே எங்கே நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? மிரரை தாண்டி இது என்ன பண்ணுறோம்? எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். டாட்டர் லைன்ஸ் போடுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிடாதீங்க, தப்பு போட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஃபோக்கஸில் மீட் ஆகுது. இதுதானே சார் 1 படிச்சிருப்போம், கான்கேவ்லையும் தான் படிச்சிருப்போம். ஸோ இதுவும் இங்கேயும் அதுதான். ஸோ ஃபோக்கஸில் என்ன ஆகுது? மீட் ஆகுது. சரியா? இங்கே தான் நம்மளுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். இதுதான் சார் 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து 2 கண்டிஷன் தான் இருக்குது. அட்டு இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் பியில் இருக்கும், பியாண்ட் போல் பின்னாடி இருக்கும் பி கிட்ட. ஸோ இது அவ்வளோதான். ஸோ பி வந்து பாருங்கள். ஸோ பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இப்போ இமேஜ் எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சிட்டாங்க? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சிட்டாங்க? ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கே வச்சிட்டாங்க அப்படின்னா பியில் வச்சிட்டாங்க. அதாவது க்ளோசர் டு த போல். ஓகேவா? க்ளோசர் டு த போல். ஓகே, இப்போ இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ரே போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக சார் 1 இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்னொரு ரே வந்து பாருங்கள், டேரெக்டாக ஆப்ஜெக்ட்லேருந்து பாஸ் பண்ணும்போது ரெஃப்ளெக்ட் ஆகி அதே டைரக்ஷனில் போகுது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் 3ன்னு அர்த்தம். சார் 3. ஓகேவா? பார்க்காதவங்க அதுக்கு தான் பார்த்துட்டு வர சொன்னேன், குழம்பிடாதீங்க. முன்னாடி கிளாஸை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போனா தான் புரியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு இன்சிடென்ட் ரே போகுது. ஆஃப்டர் ரெஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி போயிடுது. கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி போயிடுது. ஏன்னா இதுதானே ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் மிரரில் இந்த சைடு தானே ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். உள்ளே என்ன இருக்கும்? உள்ளே வந்து பாலிஷிங் சர்ஃபேஸிங்காக இருக்கும். சரியா? ரெஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் இந்த சைடு தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இப்போது சார் 3 படி, அதாவது சார் 3 படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சார் 3 படி ஒரு ரே வந்து நான் வந்து
சென்டர் ஆஃப் த கர்வேச்சரை நோக்கி பாஸ் பண்ணுறேன், ஒரு ரேவை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி பாஸ் பண்ணுறேன். பட் இது ரெஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்றதுனால திரும்ப என்ன ஆயிரும், எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகி சேம் டைரெக்ஷனில் இந்த ரே போயிடும். ஓகேவா, இன்சிடென்ட் ரேவும் ரெஃப்ளெக்ஷன் ரேவும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும். சரியா, அதுதான் வந்து எனக்கு SIR 3. சரி, இப்போ நான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு இமேஜ் எனக்கு எங்கே போகும் அப்படின்னா, ஒரு ரே வந்து எனக்கு ஃபோக்கஸை நோக்கி போகும். ஸோ SIR 3 படி நான் அனுப்புகிற ரே எங்கே போகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி போகும். ஓகேவா, சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நோக்கி போகும். ஸோ 2 ரேவும், அதாவது 2 எக்ஸ்டெண்ட் பண்ண ரேவும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மீட் ஆகுது. கரெக்டாக. ஸோ இமேஜ் வந்து எனக்கு எப்படி கிடைக்கும், இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கும், இமேஜ் வந்து எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்றுக்கு நான் ஓகே ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து இது என்னன்னே சொல்லலை. ஸோ இமேஜ் வந்து இங்கே ஃபார்மேஷன் ஆகுதா, எனக்கு இமேஜ் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிம்னிஷ்ட் அண்டு விர்ச்சுவல். ஏன்னா மிரரை தாண்டி தானே கிடைக்குது, அப்போ ரியல் இமேஜ் இங்கே கிடைக்காது நம்மளுக்கு. கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கான்வெக்ஸில் ரியல் இமேஜ் கிடைக்காது, ஒன்லி விர்ச்சுவல் இமேஜ் தான். அதுக்கப்புறம் இமேஜ் எப்படி இருக்குது, எரெக்ட். அதாவது எரெக்ட்னா என்னது, ஆரோ மார்க் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது இமேஜ் இடத்துல அப்படின்னா எரெக்ட். இப்படி டவுனில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, இன்வெர்டட் இமேஜ். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்னவா இருக்குது, எரெக்ட் இமேஜாக இருக்குது. சரியா, எரெக்ட் இமேஜாக இருக்குது. சரி, கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஆல்வேஸ் என்னது விர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லலாம், இமேஜ் வந்து பேக்கில் கிடச்சிருக்கு, ஸோ ஆரோ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அதே மாதிரி கான்வெக்ஸில் எப்பயுமே விர்ச்சுவல் இமேஜ் தான். கரெக்டாக. ஸோ விர்ச்சுவல் இமேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிம்னிஷ்ட், இதுவும் டிம்னிஷ்ட் தான். எரெக்ட். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த நம்ம இப்போ வரைஞ்சோம்ல, ஸோ அந்த டயக்ராமுடைய ஜஸ்ட் ஒரு டேபிள் காலம். இது என்ன அப்படின்னா பொசிஷன் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் வந்து அட் இன்ஃபினிட்டியில் இருக்கும் போது ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கான், பிஹைண்ட் த மிரர். மிரருக்கு பிஹைண்ட், அது பிஹைண்ட் த மிரர் தானே இருந்துச்சு இமேஜோட பொசிஷன். அப்புறம் என்னது, ஹைலி டிம்னிஷ்ட். ஹைலி டிம்னிஷ்ட் அதாவது பாயிண்ட் சைஸ் தான் இருக்கும், ஹைலி டிம்னிஷ்ட் ஆகி. நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இப்போ தான் படித்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் என்னென்னு படித்தோம், பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போல் பி ஆஃப் த மிரர். எங்கே படித்தோங்க, பியில் வச்சுருக்கோமா, அதாவது இன்ஃபினிட்டிலேருந்து போலுக்கும் நடுவில் வச்சுருக்கோம் இந்த பின்ற ஒரு இடத்துல. சரியா, ஸோ அந்த இடத்துல வைக்கும் போது என்ன கிடைக்குது, பிட்வீன் நம்மளுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, பிட்வீன் பி அண்ட் எஃப். இங்கே பாருங்கள், பிட்வீன் எங்கே இருக்குது, பி போலுக்கும் எஃப்க்கும், அதாவது இங்கே பாருங்கள் போலுக்கும் எஃப்க்கும் நடுவில் தானே இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே தானே வந்து எனக்கு இமேஜ் இருக்குது, இங்கே தானே எனக்கு இமேஜ் இப்படி இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க டேபிள் காலமில். ஸோ இதுவும் டிம்னிஷ் தான், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான், ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேம் டு சேம் தான். ஸோ இமேஜ் மட்டும் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், அட் இன்ஃபினிட்டியில் வைக்கும் போது எனக்கு எங்கே கிடைக்குது, பிஹைண்ட் த மிரர் கிடைக்குது. ஸோ பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போலில் வைக்கும் போது எனக்கு பிட்வீன் பி அண்ட் எஃப்பில் எனக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சரியா, அவ்வளோதான். நெக்ஸ்ட், சரி, சைன் கன்வர்ஷன் ஃபார் ரெஃப்ளெக்ஷன் பை ஸ்பெரிக்கல் மிரர். இப்போ வந்து சைன் கன்வென்ஷன் தான் பார்ப்போம். ஸோ சைன் கன்வென்ஷன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், சென்டரில் இருக்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இது மிரரும் பிரின்சிபல் ஆக்சிஸ் மீட் ஆகிற இடம் வந்து போல் பி. ஸோ போலுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ்க்கும் பின்னாடி என்ன இருக்கணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். கரெக்டாக, இவ்வளோ நேரம் இதுதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, கான்வெக்ஸ் மிரர், சாரி கான்கேவ் மிரர் அப்படின்னா என்ன இருக்கும், ஸோ இன்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். கரெக்டாக, ரெஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ். ஸோ அவுட்டர் சைடில் என்ன இருக்கும், பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட்டர் சைடில் பாலிஷிங் ஆர் சில்வரிங், இப்படி தானே சொல்லுவோம், பாலிஷிங் ஆர் சில்வரிங். சரி, இப்போது இதில் வந்து சைன் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்பயுமே நம்ம சைன் எந்த இருந்து எடுப்போம், போலில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். சரியா, சைன் எப்பயுமே போலில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ போல் இங்கே இருக்குது, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நெகட்டிவ், ரைட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ். ஓகேவா, ரைட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபோக்கலுக்கும் போலுக்கும் உள்ள லென்த்து தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் உள்ள இன்பிட்வீன் லென்த்து தான் வந்து என்னது, ஃபோக்கல் லென்த். எஃப்னா ஃபோக்கல் லென்த்து தானே. சரி, அந்த ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், ஃபோக்கல் லென்த்து இங்கே நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக, ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். எதில், கான்கேவில் ஃபோக்கல் லென்த்து நெகட்டிவாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ரே பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரேவை நான் இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னா ஆஃப்டர் ரெஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், எனக்கு ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு போகும். கரெக்டாக ஒரு இன்சிடென்ட் ரே, இது ரெஃப்ளெக்ஷன் ரே. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு இன்சிடென்ட் ரேவும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னா இன்னொரு இன்சிடென்ட் ரேவும் அனுப்புகிறேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா 2 ரே இருந்தால் தான் 2 ரெஃப்ளெக்டன் ரே இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் பண்ணும், எனக்கு வந்து இமேஜ் இங்கே கிடைக்கும். கரெக்டாக இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, இப்போது எனக்கு யூ, அதாவது யூனா வந்து எந்த டிஸ்டன்ஸ்னால் ஃப்ரம், அதாவது இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். சரியா, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ஏ, இது பின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரி, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டில் இருந்து இந்த போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது, எனக்கு யூ. சரியா, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த போலுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் வந்து எனக்கு யூ. ஓகே, சரி. இப்போ நம்ம படித்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல அந்த கிராஃப்லாம் பார்த்துருக்கோம்ல, இந்த கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வரையும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ். கரெக்டாக. ஸோ இந்த சைடு எழுதும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், இது வந்து பாசிட்டிவில் எழுதிக்கிட்டு இருப்போம். ஸோ மேலே ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் எழுதுவோம். அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னவாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவாக இருக்கும். சாரி, மேலேயும் பாசிட்டிவாக தான் இருக்கும், மேலேயும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ திட்டாதீங்க. சரி, ஸோ இதுவும் பாசிட்டிவாக இருக்கும், ஸோ இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். இந்த சைடு நெகட்டிவ். அதே மாதிரி கீழே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். சரியா, கீழே ஒய் டேஷும் நெகட்டிவாக இருக்கும், எக்ஸ் டேஷ் நெகட்டிவ், ஒய் டேஷ் நெகட்டிவ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பாசிட்டிவாக இருக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட், ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, ஸோ யூ இதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் என்ன அப்படின்னா யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, யூ வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இது வந்து யூ, வி இருக்குது, வி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். நான் அந்த மாதிரி கமா போட்டுக்கிறேன், நீங்கள் கமா போட்டுக்காத எழுதிக்கோ. டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், நம்மளுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, போலுக்கும் போல்லேருந்து எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு இமேஜ். ஸோ எஃப்ன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எஃப்ன்றது என்னது, ஃபோக்கல் லென்த். ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோக்கல் லென்த். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது ரியல் இமேஜ் அதாவது ரியல் இமேஜ் ஆர்ஐன்னு எழுதிக்கிறேன். ரியல் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ரியல் இமேஜ் எப்பயுமே ஆல்வேஸ், ஸோ ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். விர்ச்சுவல் இமேஜ் விஐன்னு போட்டுக்கிறேன், இது பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த யூன் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ இருக்குல்ல, யூன்றது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டாக, யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நெகட்டிவ் ஃபார் எனி ஈக்குவேஷன். எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலும் யூ வந்து எப்படி இருக்குமா, நெகட்டிவில் தான் இருக்கும். சரியா, யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். சரியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், மறந்துடாத, யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ கான்வெக்ஸ் மிரர், முன்ன வந்து கான்கேவ் பார்த்தோமா, இப்போ வந்து கான்வெக்ஸ் மிரர். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம போல்லேருந்து என்ன பண்ண போகிறோம், போலில் இருந்தால் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணி எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ கான்வெக்ஸ் இந்த சைடு இருக்குமா, சரி. பாலிஷிங் சர்ஃபேஸ் எந்த சைடு இருக்கும், பாலிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சைடில் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக, இன்னர் சைடில் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் எந்த சைடு இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும். ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட்டர் சைடு இருக்கும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதுக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ போல்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா இது வந்து போல். ஸோ இதுக்கு கொஞ்சம் பின்னாடி என்ன இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கும் பின்னாடி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். சரியா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இப்போ நான் ஒரு ரேவை இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும், ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடும். கரெக்டாக, இங்கேயே ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ரே அமிச்சேன் அப்படின்னா இதுவும் என்ன பண்ணும், ரெஃப்ளெக்ட் ஆகி போயிடும். கரெக்டாக, சரி. இதான் இது இன்சிடென்ட் ரே, இது வந்து ரெஃப்ளெக்டட் ரே. எதுக்குன்னா திரும்ப திரும்ப சொல்லித்தரது மறக்காமல் இருக்கிறதுக்கு தான். சரியா, மறந்துட போகிறீங்க, மறக்காமல் இருக்க தான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், சைன் கன்வென்ஷன் பண்ணிடலாம். ஸோ சைன் கன்வென்ஷன் பண்ணுறேன், இதுவும் அதே மாதிரி தான். போலிருந்து பிரின்சிபல் ஆக்சிஸோட ஃபோக்கஸ் வரைக்கும் என்னது, ஃபோக்கல் லென்த். ஓகேவா, சரி. இந்த நான் லைனை நான் என்ன பண்ண போகிறேன், லைனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோக்கஸை நோக்கி ட்ராவல் ஆகும். நான் கொஞ்சம் கோணையாக போடுறேன், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஃபோக்கஸை நோக்கி எனக்கு ட்ராவல் ஆகும். கரெக்டாக, சரி. அதே மாதிரி தான் போல்லேருந்து என்னது, போல்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே பாசிட்டிவ்,
போலில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே என்னது நெகட்டிவ். அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஹைட்டு சார், அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா சொல்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து என்னவா இருக்கும்? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குமா? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்பயுமே என்னது? பாசிட்டிவ் தான். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஏன்னா அது பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து மேலே இருக்குது. கரெக்டாக முன்ன தானே பார்த்தோம் ஒரு டயக்ராம், ஒரு கிராஃபில். இங்கே பாருங்கள், ஹைட்டாக இருக்குது. இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா எனக்கு இந்த இடம் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து மேலே இருக்குது. கரெக்டாக. அப்போ மேலே என்ன இருக்குது? பாசிட்டிவ் தானே இருக்குது. அப்போ எனக்கு எப்பயுமே ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறேன், அது கேசஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். சரி, இப்போ இங்கேயும் வந்து என்ன சொல்லலாம்? யூ வந்து எப்படி இருக்கும்? எப்பயுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். சொல்லியிருக்கோம்ல, முன்னே சொன்னோம்ல, யூ வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். யூ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் இன் எனி ஈக்குவேஷன். கரெக்டாக? யூ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் இன் எனி ஈக்குவேஷன், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கரெக்டாக? நெக்ஸ்ட் இமேஜ். டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இமேஜ் எங்கே கிடைக்குது நம்மளுக்கு? இமேஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் கிடைக்கும். கரெக்டாக? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ இமேஜ் எங்கே கிடைக்குது? பாசிட்டிவில் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் இங்கே தானே வைக்கிறோம். இது ஏ, இது பின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இங்கே தானே வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? நெகட்டிவில் தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி யூவி எழுதியாச்சா? ஸோ எஃப் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? ஃபோக்கல் லென்த்தும் ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. அப்போ அதுவுமே பாசிட்டிவ் தான். ஆர்னா என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கரெக்டாக? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எனக்கு என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஒன்றை தவிர்த்து எது? யூவை தவிர்த்து எல்லாமே, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை தவிர்த்து எல்லாமே பாசிட்டிவ் தான். சரியா? சரி, நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ நான் சொன்னல அந்த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கான்கேவ் மிரர் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ கான்கேவ் மிரர்னாலே பேக் சைடில் என்ன இருக்கும்? அவுட்டர் சைடில் பாலிஷிங், இன்னர் சைடில் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இது வந்து போல், அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இந்த கிராஃப் வந்து சொல்லியிருக்கோம்ல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஒய் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்து சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இப்போது நல்லா பாருங்கள், ஓனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், ஐனா இமேஜ். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஓஐ தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. பட் நாம் எடுத்துக்க போகிறது ஓஐ, ஓனா ஆப்ஜெக்ட், ஐனா இமேஜ் தான் நாம் எடுத்துக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் இங்கே தானே வைக்க போகிறேன். ஆப்ஜெக்ட் வந்து அது இன்ஃபினிட்டியில் இருக்கோ இல்லை பிஹைண்டு போலுக்கு பின்னாடி இருக்கோ. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தான் இருக்க போகுது. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து மேலே இருக்குது அப்படின்னா அது எப்பயுமே என்னது? பாசிட்டிவ் தான். சரியா? ஆப்ஜெக்ட் எனக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான். அதாவது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் H1 எடுத்துப்போம். அது எப்பயுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த இமேஜ். இப்போ எனக்கு இந்த இதில் ரே பாஸ் பண்ணும்போது எனக்கு எஃப் கிட்ட கிடைக்குமா? எஃப்ல தானே வந்து எனக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். சரி, எனக்கு எஃப்ல இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா எனக்கு ஏரோ வந்து இப்படி இருக்கும். அதாவது இன்வெர்ட்டட் இமேஜாக எனக்கு கிடைக்கும். கரெக்டாக? படிச்சிருக்கோம்ல, எரெக்ட் இமேஜ், இன்வெர்ட்டட் இமேஜ். எனக்கு இந்த சைடில் கான்கேவில் பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டட் இமேஜ் தான் கிடைக்கும். கரெக்டாக? சரி, அப்படின்னா எனக்கு பாருங்கள், பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கீழே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பாருங்கள், கீழே என்ன இருக்குது? நெகட்டிவ் தானே இருக்குது, மேலே பாசிட்டிவ். அப்போ மேலே ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ். ஆனால் எனக்கு டவுனில் வந்தால் நெகட்டிவ். அப்போது ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து எனக்கு கீழே தான் இருக்குது. அப்போ நெகட்டிவில் தான் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா ரியல் இமேஜ், இங்கே இடத்துல எனக்கு ரியல் இமேஜ் தானே கிடைக்க போகுது. ரியல் இமேஜை இப்போ நான் ஹைட் ஆஃப் த இமேஜ் எனக்கு எப்படி இருக்கும்? எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும். ரியல் இமேஜ் எனக்கு எப்போல்லாம் கிடைக்குமோ அதோடைய ஹைட் ஆஃப் த இமேஜ் எனக்கு எப்பயுமே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்க போகுது. இதுவே விர்ச்சுவல்
விர்ச்சுவல் இமேஜ்லாம் எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்படின்னா அதோடைய ஹைட் ஆஃப் இமேஜ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா லென்ஸை தாண்டி எனக்கு மிரரை தாண்டி தானே எப்பயுமே கிடைக்குது. அப்போ மிரரை தாண்டி தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைட்னா எனக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தானே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் மிரர் ஃபார்முலா. ஸோ மிரர் ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரிலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிரர் ஃபார்முலா எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க? ஸோ இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ நேரம் இவ்வளோ படிச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி மிரர் ஃபார்முலாவை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அக்யூரேட்டான பொசிஷன், அக்யூரேட்டான பொசிஷன் எங்கே கிடைக்கும், இமேஜோட பொசிஷன் அப்படின்றதுக்காக தான் மிரர் ஃபார்முலாவே எடுத்துகிட்டு வந்தாங்க. சரியா, இது நோட் பண்ணிக்கோங்க. டு ஃபைண்ட் அக்யூரேட் ஆர் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ். சரியா, சரி. ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/v ப்ளஸ் 1/u. vனா என்னன்னு சொல்லிட்டேன், uனா என்னன்னு சொல்லிட்டேன். ஆப்ஜெக்ட்டு, vனா என்னது இமேஜ், கரெக்டாக. டிஸ்டன்ஸ் 1/f, 1/. ஃபோக்கல் லென்த். சரியா, இது எதுக்கு அப்படின்னா இது மிரர் ஃபார்முலா. சரி, நான் பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இது மிரர் ஃபார்முலா. பட் இருந்தாலும் ஒரு வித்தியாசமும் இல்லை, லென்ஸுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. மிரர் ஃபார்முலாவில் நடுவில் ப்ளஸ் இருக்குது. இதுவே லென்ஸ் ஃபார்முலாவில் என்ன இருக்கும் அப்படின்னா 1/v மைனஸ் 1/u ஈக்குவல்ஸ் டு 1/fன்னு இருக்கும். அவ்வளோதான். வேறு என்னது, சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. சரியா, மிரருக்கு ப்ளஸ்ஸும் லென்ஸுக்கு மைனஸும் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்னிஃபிகேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ். ஸோ நம்ம ஹைட் ஆஃப் த இமேஜை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஹைட் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா நாம் என்னென்னு எடுத்திருக்கோம், HIன்னு எடுத்திருக்கோம், டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் HOன்னு எடுத்திருக்கோம். கரெக்டாக, HI/H0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ H'/Hன்னு போட்டாலும் ஒரு தப்பும் கிடையாது. H' என்னது, ஹைட் ஆஃப் த இமேஜ், Hனா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு தப்பும் இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ H' டிவைடட் பை H ஈக்குவல்ஸ் டு -v/u. ஓகேவா, -v/u. அதாவது மேக்னிஃபிகேஷனை நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், v/u அதாவது டிஸ்டன்ஸும் சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, v/u. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதோட கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனல் வேல்யூ ஒன்று வரும்ல, ஃபைனல் ஆன்சர் ஆர் ஃபைனல் வேல்யூன்னு ஒன்று வரும்ல, அந்த வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குமா, சேம் இமேஜாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் சேம் இமேஜாக இருக்கும். இதுவே வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா, வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு, வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப்போ என்ன கிடைக்கும், என்ன இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா டிமினிஷ்ட் இமேஜ். வேல்யூ டிமினிஷ்ட் இமேஜாக கிடைக்கும். அதே மாதிரி வேல்யூ அதாவது நான் சொல்கிற வேல்யூ எல்லாம் இந்த மேக்னிஃபிகேஷனோட வேல்யூஸ். மேக்னிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறீங்கல்ல, டிவைட் பண்ணுறோம்ல, நான் அதை சம்மில் சொல்லும் போது தெரியும். பட் இந்த ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரு வேல்யூ போடுவோம், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இமேஜோட டிஸ்டன்ஸ் போட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, அப்போது ஒரு வேல்யூ வரல, ஃபைனல் வேல்யூ. அதை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஃபைனல் வேல்யூஸ். வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா என்ன கிடைக்கும், ஆல்ரெடி தெரியும், என்லார்ஜ்டு வேல்யூஸ், என்லார்ஜ்டு இமேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். சரியா?